ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ப்ளவுஸு எங்கள் அம்மா ஒரு சேரீ எனக்கு கொடுத்தே சில மாதங்கள் ஆகுது. அந்த சேரீ டிசைன் கிட்டத்தட்ட ரொம்ப ஓல்டு மாடல் மாதிரி தான் இருக்கும். ப்ளவுஸுமே எனக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு கோல்டன் கலரில் ஜிகு ஜிகுன்னு இருந்தால் பிடிக்காது. வேறு வழி இல்லை, நெக் டிசைன் இது தான் நம்ம வச்சாகணும். ஆனால் சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், நம்ம ப்ளவுஸில் நமக்கு கழுத்து அகலம் கம்மியாக இருக்கும் நம்ம வைக்கிறது. ஆனால் அங்கே ரெடிமேடாக அப்படி வச்சுருக்க பேட்ச் ஒர்க்கில் கழுத்து அகலம் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க வச்சுருக்க மாதிரியே நம்ம தைச்சோம் அப்படின்னா அந்த ஷோல்ட்ரு வலிஞ்சு வெளியில் அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சேரீ வேறு வெயிட்டாக இருக்குமா முந்தானே, அப்போ இழுக்கும்போது நமக்கு ஷோல்ட்ரு ரொம்ப விரிஞ்ச மாதிரி இருக்கும். அது ரொம்ப நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி இருக்கிற ப்ளவுஸ் துணியை நம்ம எப்படி அந்த ஷோல்டரை நமக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. வீடியோவும் ஆட் பண்ணுறேன். நான் எப்படி இதை இந்த கழுத்து அகலத்தை குறைச்சங்கிறதையும் ஆட் பண்ணுறேன். எப்பவும் போல் தான் நம்ம பேக் சைடு லைனிங் கிளாத்து வச்சு ஒரு அடி அடித்து திருப்பிட்டு மறுபடியும் அந்த கார்னர் எட்ஜஸில் அடிப்போம். பாருங்கள், கழுத்தும் பாருங்கள், லென்த்து நமக்கு அந்த பேட்ச் ஒர்க் 6 இன்ச் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன மாதிரி ஹைட்டாக இருக்கவங்களுக்கு 9 இன்ச்சஸ் வைப்பாங்க. ஷார்ட் இருக்கவங்களுக்குமே 6 இன்ச்சஸ் ரொம்ப மேலே ஏறிடும். முதுகு மேலே ஏறின மாதிரி இருக்கும். ப்ளவுஸு தூக்குன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த லேஸ் ஒர்க் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம முன்கழுத்துலேருந்து பின் கழுத்து வரைக்கும் எந்த இடம் வரைக்கும் இல்லையோ அந்த இடம் வரைக்கும் ஜாயின் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆல்ரெடி இது ஜிகு ஜிகுன்னு இருக்குது, வேறு வழி இல்லை. ஏன்னா மேட்ச் அந்த கோல்டன் கலர் தான் வச்சான்னு சொல்கிறதுனால நான் ஃப்ரண்ட்டு பேக்கு சேர்த்துமே அந்த லென்த் வரைக்கும் வச்சுட்டேன். பாருங்கள், ஷோல்ட்ரு மேலே இருக்குது, ஆனால் அதில் பாருங்கள் கேப் இருக்குது. அந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். கையும் பாருங்கள், இதில் கைக்கு சென்ட்ரு பகுதியில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு பேட்ச் ஒர்க் இருந்தது, பூ மாதிரி. எனக்கு ரொம்ப கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கிறனால நான் ப்ளெயின் துணியாக இருக்கிற பார்த்து கட் பண்ணேன். அப்படி இருந்துமே எனக்கு ஒரு கைக்கு தான் ப்ளெயின் துணி கிடச்சிச்சு. இன்னொரு கைக்கு அந்த பேட்ச் ஒர்க்கு கொஞ்சம் அந்த சைடில் லெஃப்ட் சைடில் வர்ற மாதிரி தான் இருந்தது. அதை நான் எப்படி பண்ணிக்கிட்டேன்னா, நமக்கு லெஃப்ட் சைடு தானே முந்தான போடுவோம். அப்போ நமக்கு அந்த சேரீ அந்த கையை ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் மறைச்சிரும், லைட்டாக தான் தெரியும். அப்போ அந்த மறைக்கிற இடம் பார்க்குது இருக்கிற மாதிரி நான் அந்த பேட்ச் ஒர்க் மறைவாக தைச்சிக்கிட்டேன். இப்போ காமிப்பேன் பாருங்கள். இது ரைட் சைடா, இது லெஃப்ட் சைடு. இப்போ நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் சைடில் ப்ளெயின் துணியாக இருக்கும் கை. அதுவே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் ஒர்க் அக்கிளுக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டேன். அப்போ தான் நம்ம முந்தான உடுத்தும் போது மறைக்கும். பாருங்கள், இந்த சேரீயை பாருங்கள், ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாமே நம்ம கோல்டன் கலர் ஜரி தான் வருது. அப்படிங்கும்போது நமக்கு ப்ளவுஸுமே ரொம்ப ஒர்க் இருந்தால் அசிங்கமாக இருக்கும், ரொம்ப ஜிகு ஜிகுன்னு இருக்கும். அதுவும் நம்ம நைட்டு கோயில் கொடைக்கெலாம் உடுத்துறோன்னா ரொம்ப இதாக இருக்குன்ட்டு நான் மோஸ்ட்லி அந்த பேட்ச் ஒர்க்கு கையில் வராமல் பார்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த கழுத்தகலம் எனக்கு அதிகமாக இருக்குது. 2.25 இன்ச்சு என்னோடய கழுத்தகலம். அப்போ கூட எக்ஸ்ட்ரா எனக்கு 1/2 இன்ச்சு இருக்குது. அப்போ அதை மட்டும் நான் மார்க் பண்ணி அப்படி கிராஸாக ஸ்கேலை வச்சு நான் லைன் இழுத்துக்கிட்டேன். கீழே உள்ள பேட்ச் ஒர்க்கு அடியில் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி கிராஸாக அந்த லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ அதில் அந்த தனியாக அந்த மெயின் துணியை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கழுத்தகலம் குறைஞ்சிரும். அப்புறம் எப்பவும் போல் நம்ம பேக் சைடு வச்சு திருப்பிக்கிற வேண்டிதான், ஈஸியாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.